வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரீ ஓப்பன் மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் ப்ரிலிம்ஸ் 2026 எக்ஸாம்ஸை மையமாக வச்சு. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த என்டையர் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை ஒட்டி இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டும்தான் நம்ம கொஷின்ஸாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வெறும் டெஸ்ட் மட்டும் இல்லைங்க. டெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃபாலோட் பை ஒரு டீடைல் டிஸ்கஷன் பை எக்ஸ்பர்ட் டீம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 100 கொஸ்டின் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷனுங்கிறது ஒரு பெரிய ரிவிஷனாக உங்களுக்கு இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் தான். நம்ம வெப்சைட்க்கு வாங்க, www.simplycurrentaffairs.com. ஹோம் பேஜில் கோர்சஸ் செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஐக்கானே இந்த மாக் டெஸ்ட் பற்றி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பை ஃபார் ஃப்ரீன்னு கொடுங்க. நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனை மாட்டினாலும் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இது ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் தான். ரைட், இன்றைக்கி முதல் டாபிக் நேஷ்னல் மக்கானா போர்ட். ஃபஸ்ட்டு மக்கானா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மக்கானா பார்த்திங்கன்னா இது இங்கிலீஷில் ஃபாக்ஸ் நட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் லில்லியோடைய விதை, அந்த விதையை தான் நம்ம மக்கானான்னு சொல்லுவோம். அந்த விதை பார்த்திங்கன்னா எடிபிள். அதை காய வச்சு, அந்த விதையோடைய அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். காய வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற பார்ட் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அந்த வெள்ளை கலரில் பாப்கார்ன் மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். நிறைய கார்போஹைட்ரேட், நிறைய ப்ரோட்டீன், நிறைய மினரல்ஸ், ரொம்பவே ஒரு நியூட்ரியன்ட் ஹெல்த்தி ஸ்நாக் ஆப்ஷனாக உலகம் ஃபுல்லாக இதை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்ட்லேயே இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மக்கானா. 80% ஆஃப் வேர்ல்ட்ஸ் மக்கானா பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இந்தியாவில் 90% ஆஃப் தி மக்கானா பார்த்திங்கன்னா பீகாரில் தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இது பார்த்திங்கன்னா ஒரு அக்வாட்டிக் க்ராப்புங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில், பாண்டில், ஆக்சுவலாக நீங்கள் ஈஸ்ட் ஏஷியா ஈஸ்ட் ஏஷியாலலாம் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். பட் இந்தியாவில் தான் நீங்கள் பிரதானமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் தான் 80% ஆஃப் தி குளோபல் ப்ரொடக்ஷன் நடக்குது. பெரிய எக்ஸ்போர்ட் வேல்யூ, ரொம்ப நியூட்ரியன்ட் ரிச்சாக இருக்குது, ஹெல்த்தி ஸ்நாக்காக இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாக இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இதில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் அந்த போர்டுக்கு முன்னாடி என்ன மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் இந்த மக்கானா கல்டிவேட் பண்ணலான்னு பார்ப்போம். இது அக்வாட்டிக் க்ராப். ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இது வளருது. ஸ்டாக்னண்ட்டான தேங்கிய நீர்நிலைகளில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் டெப்த்து ஆழம்லாம் ஒரு 4-6 அடி தான் இருக்கணும். அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த மக்கானா நல்லா வளருது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 20-35 டிகிரி வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் தேவைப்படுது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 50-90% தேவைப்படுது. ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா ஒரு 100 to 250 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் ரொம்ப கன்டியூசிவாக இருக்கும். ஸோ இந்த மக்கானா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்துக்கிறதுக்காக அதை பெருசு பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நேஷ்னல் மக்கானா போர்டு வந்துட்டு கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. பீகாரில் தான் செட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்துச்சு, அதெல்லாம் நியூஸில் வந்துச்சு. இந்த மக்கானா நிறைய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனாலேயே ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட என்டையர் வேல்யூ செயினை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஃபார்மில் இருந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன தேவையான சப்போர்ட்லாம் கவர்மெண்ட் தரணுமோ இந்த ஸ்கீம் மூலிமா கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டாபிக் நம்பர் 1. செகண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ரெலாஸுங்கிறது இந்தியாவும் ரஷ்யாவும் சைன் பண்ண ஒரு அக்ரிமெண்ட், ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் இந்தியாவும் ரஷ்யாவும் சைன் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ்? இதனால் 2 நாடுகளுமே 2 நாடுகளினுடைய மிலிட்ரி அசெட்ஸ், பர்டிகுலர்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 2 நாட்டினுடைய போர்ட்டு, மிலிட்ரி பேசஸ், நம்மளுடைய நேஷ்னல் ஏர் ஸ்பேஸ், இது எல்லாத்தையுமே ரஷ்யாவும் இந்தியாவோடது யூஸ் பண்ணலாம், இந்தியாவும் ரஷ்யாவோடது யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ்க்காக? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கப்பலில் நீங்கள் வந்துட்டு இந்தியன் ஓஷன்லேயோ இல்லை மெடிட்டரேனியன்லேயோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ரீஃபியூவல் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யாவுடைய ஒரு பேஸ் இருக்குன்னா அங்கே போய் ரீஃபியூவல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் ரஷ்யாவோட பேஸை யூஸ் பண்ணி ரிப்பேர் ஒர்க் பண்ணலாம். இப்போ ரஷ்யாவுடைய ஷிப் வந்துட்டு இந்தியன் ஓஷனில் வருது, அவங்க ரீஃபியூவல் பண்ணணும், இல்லை ரிப்பேர் ஒர்க் பண்ணணும், ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அவங்க இந்தியாவுடைய மிலிட்ரி பேஸஸ், நேவல் பேஸஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் நடக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் ரிலீஃப் ஒரு சிஸ்டம் போயிட்டுருக்கு, மேனேஜ்மெண்ட் போயிட்டுருக்குன்னா அப்பவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை 2 நாடுகள் சேர்ந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த சிச்சுவேஷனில் கூட நீங்கள் இந்த மிலிட்ரி அசட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்தியாவுக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு பசிபிக் ஓஷனில், மெடிட்டரேனியன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அசட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அந்த அசட்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியன் ஓஷனில் இந்தியாவுக்கு நிறைய அசட்ஸ் இருக்குது. ஸோ அதை ரஷ்யா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ 2 நாடுகள் ஜஸ்ட் லைக் தட் இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண மாட்டாங்க. அது 2 நாடுகளுக்குடைய ஒரு நல்ல ட்ரஸ்ட் இருக்கும்போது மட்டும்தான் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம சைன் பண்ணுறது ரஷ்யாவோட சைன் பண்ணியிருக்கோம். இது முதல் தடவை நினைக்காதீங்க. மற்ற நாடுகளோட நம்ம ஏற்கனவே சைன் பண்ணியிருக்கோம். அமெரிக்காவோட பார்த்திங்கன்னா லெமோ லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட்னு நம்ம ஒன்று சைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியாவோடையும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ரஷ்யாவோட நம்ம இப்போ சைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த டாபிக் நியூஸில் வந்துச்சு. அக்ரிமெண்ட் பேர் ரெலோஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என்னோடய டீமுக்கும் ஒரு உண்மையான மோட்டிவேஷன். ரைட், உங்களை அடுத்து ஹிட் லிஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதிவானன்.